ஆளும் கட்சியாக இருக்கின்ற தாவேகா அதில் இருக்கின்றவர்களை பற்றி நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். எப்படியோ ஏமாற்றி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்களே தவிர மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று அதை மிக தெள்ள தெளிவாக ரீல்ஸ் ஆட்சியை முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். நாம் எல்லோருமே மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். தயவு செய்து இங்கே இருக்கின்ற பெரியவர்கள், பட்டக்கழக மற்றும் நிர்வாகிகள் அத்துணை பேரையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் உழையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சற்று மனக்கசப்பாக இருக்கலாம். காலம் பூராவும் நாங்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா என்று. தயவு செய்து இதற்கு முன்னால் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்களுக்காக உழைத்திருக்கின்றோம். இனிமேல் இந்த இயக்கத்திற்கு உண்மையான விசுவாசியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுட்டுவிரல் காட்டுகின்ற கழக தொண்டருக்காக நாம் உழைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். காரணம், இங்கு இருக்கின்ற அத்தனை பேரை பற்றியும் இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அண்ணன் பெரியவர் சோக செல்லையா அவர்கள் சொன்னதை போல அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் கூட அவர்களை அணைக்க வேண்டிய நேரத்தில் அன்னை நீங்கள் மேடைக்கு வாருங்கள் என்று அழகாக ஏமாற்றி வேலையை வாங்கினார். ஆனால் நீங்கள் இங்கு இருக்கின்ற அத்துணை பேரையும் அவர் எப்படி ஏமாற்றுவது என்பது அவருக்கு ஒரு கைவந்த கலை. காரணம், அவர் ஏமாற்றத்திலே பிறந்து ஏமாற்றத்திலே வளர்ந்து ஏமாற்றியே பதவிகளை வாங்கியவர் என்பது எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் சொல்லுகின்றேன், அதற்கு அடிப்படையாக அவரை இனிமேலும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ராஜினாமா செய்தவரை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமாக வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் ஈஸியாக வெற்றி பெற முடியும். காரணம், இன்றைக்கு 3 அமைப்புகள் தான், இயக்கங்கள் தான் நின்று கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆளும் கட்சியாக இருக்கின்ற தாவேகா. இந்த தாவேகாவை பொறுத்தவரையில் அதில் இருக்கின்றவர்களை பற்றி நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். அவர்களாகவே அவர்களை அழித்துக் கொள்ளுவார்கள். எப்படியோ ஏமாற்றி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்களே தவிர ஒருவர் கூட நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றாக தெரியும். அப்படி யாருமே அந்த தாவேகா என்கின்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் யாருக்காவது ஒரு சிறிய உதவியை, சிறு துருப்பை கூட அவர்கள் யாருக்கும் உதவி செய்து அவர்கள் ஆட்சியில் அமரவில்லை. மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று அதை மிக தெள்ள தெளிவாக ரீல்ஸ் ஆட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அவர்களை மறந்து விடுங்கள். அதற்கு அடுத்தாற்போல் நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதிகார துஷ்பிரயோகம் மட்டும்தான் அவர்களுடைய முதலீடு. அதிகாரத்தில் ஆங்காங்கே அவர்கள் அனைவரையும் மிரட்டி உருட்டிதான் இந்த உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி ஆட்சியை பிடிப்பார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஒருவர் மட்டும்தான் மக்களுக்காக சேவை செய்து அன்றும் இன்றும் என்றுமே சேவை செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், இந்த இயக்கம் கொடுத்து சிவந்த கரங்களால் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எனவே நீங்கள் அனைவரும் நிறைய காரியங்களை அந்தந்த பகுதிகளில் நீங்கள் வசிக்கின்ற கிராமங்களில் அந்தந்த ஊர் மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறீர்கள். காரணம், 54 வருட அனுபவம் இந்த இயக்கத்திற்கு இருக்கின்றது. 31 ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆட்சி இடத்தில் இருந்திருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் மிக அருமையான அற்புதமான ஆட்சியை தந்திருக்கின்றார்கள். இன்று முதல்
தயவு செய்து நீங்கள் வீடு வீடாக உங்களுக்கு கிடைக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கட்டும் அல்லது ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது ஊராட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட கவுன்சிலர்களாக இருக்கட்டும் அல்லது சேர்மன்களாக இருக்கட்டும், இங்கு இருக்கின்ற பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் காத்துக் கொண்டு இருக்கின்றன. அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நீங்கள் உழையுங்கள், அதை முன்னிறுத்தி நீங்கள் ஊராட்சி அமைப்புகளை நல்ல முறையில் கொண்டு வந்து இரட்டை இலையிலே போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இந்த சட்டமன்றத்திலே முன்னாள் உறுப்பினராக இருக்கின்றவர் இந்த சட்டமன்றத்தில் மீண்டும் போட்டியிட்டால் நிச்சயமாக அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். அதற்கு அடிப்படை தேவை நாம் உள்ளாட்சி அமைப்பை சரி செய்து சரியாக அதை பயன்படுத்த வேண்டும். அந்த தகுதியும் அந்த திறமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் இருக்கின்றது என்பதை சொல்லி இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் விகேபுரம் நகர கழக செயலர் கண்ணன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த மாவட்ட கழகம் மற்றும் அம்பை நகர கழகம் மற்றும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியினை பணிவன்போடு சமர்ப்பித்து விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி.